முத்தம்மா சொல்லு. பெரியாஸ்பத்திரிக்கு போனிய? ஊசி போட்டாவளா? இப்பெல்லாம் போனால் ஊசியே போட மாட்டேங்கிறாவ. நானும் அங்கே அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, ஒரு ஊசி மட்டும் போட்டு விடுங்கய்யா அப்படின்னு எம்புட்டோ கெஞ்சி பார்த்துட்டேன் முத்தம்மா. முன்ன மாதிரிலாம் ஊசியே போட மாட்டாவோ. இப்போ என்னதான் செய்யறதோ தெரியல. கை காலெல்லாம் ஒரே வலி. ஆமாம், மாத்திரையை தான் தாராவ, எங்கே ஊசி போடுறாவ? கெஞ்சினாலும் போட மாட்டாவ. என்னன்னு தெரியல. ரொம்ப இதாக இருந்தால் மட்டும்தான் போடுறாவ. இல்லைன்னா மாத்திரை மருந்து மாத்திரை மருந்துன்னு. நான் முந்தா நாள் கூட போயிட்டு தான் வாரேன். ஏதோ விருந்துக்கு போகிற மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா ஆஸ்பத்திரி போகிறது தான் வேலை. ஏன் கேட்குற? கரெக்டா சொன்னேன். ஆமாம் ஆமாம், நானும் 10 நாளைக்கு ஒருக்கா போயிடுறது. இப்போ என்ன செய்கிறது? அங்கே போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நடமாட முடியுது. இல்லைன்னா ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. கை கால் நோவுற நோவு. மல்லியா முருங்கைக்காய் பிடுங்குவா போல. பிடுங்கட்டும், யார் பிடுங்குனா நமக்கு என்ன? என்ன உன் தங்கச்சி மருமவோ இப்படி சொல்ற? உனக்கு 2 கொடுக்காமையா இருப்பா? என்ன செஞ்சாலும் உனக்கு வந்துடும். கொடுக்காம அவ எதுவும் பண்ண மாட்டான். என்னமோ கொடுக்காத மாதிரி பேசுற. கொடுக்கும் கொடுக்கும், கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்மா. என்னத்துக்கு நம்ம ஒருத்தியல்கிட்ட போய் வாங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவ சொல்லி காமிச்சிட்டு தேவையா? சொல்லி காமிச்சாலாம்? என்ன சொல்லி காமிச்சா? அப்படி ஒன்றும் சொல்லலை. வேண்டாம், அவங்கள பேச்செல்லாம் விட்டுரு. என்னடி மல்லியாளுக்கு உனக்கு இன்னமும் சண்டையாக்கும்? மலையாளே உன்னையும் எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் பிரிக்க முடியாது. நீ என்னமோ அவளை சண்டைக்காரி மாதிரியே பேசுற. மொத்தமா பெரியம்மா சொல்லு மல்லியா. முருங்கைக்காய் அப்படிங்கிக்கா? எங்கப்போ எங்கிட்டு பாரு முருங்கைக்காய் தாம்டி. நல்ல காய்ச்சிருக்கான் ஓட்டு மரம். நல்ல காப்பு தான் பெரியம்மா. போன வாட்டி கூட அவ்வளோக்கா காய்க்கல பார்த்துக்க. இந்த வாட்டி நல்ல காப்பு தான், நல்ல காய்ச்சிருக்கு. நீ 2 தான் கொண்டு போறியா? அட நீ வேற, என் ஓட்டு மரத்துல எப்போ புடியா புடிச்சு கிடக்கு. அம்புக்குட்டியை கூட கொண்டுட்டு போடின்னு வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டா. ஆமாம், கொண்டே கூட கொடுக்க காணும். அந்த அக்கலா பூ மரத்துலலாம் அம்புட்டு இருக்குது. வீட்டுக்கு வீடு முருங்கை மரத்தை பூரா முருங்கைக்காய் தான் முடியா பிடிச்சி கிடக்கு. ஆமாம், எங்கேயும் கொண்டுட்டு கிளம்பிட்ட கட்டு கட்டி? எங்கேயும் இல்லை முத்தம்மா பெரியம்மா. இந்த எங்கள் பெரியத்தைக்கு வேணுமான்னு கேளு. ஏட்டியே, உனக்கு வேணுமான்னு மல்லியா கேட்குறவர். முருங்கைக்காய் வாங்கியது புளி குழம்பு பருப்பு குழம்பு வச்சுக்கலாம்ல, வாங்கு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம்னு சொல்லு. நீ சொன்னா சொல்லு முத்தம்மா வேண்டாம்னு. மத்தக்காரிக்கு வேண்டாமாம்டி. ஏனாவா முறப்பாடாக்கும். என் முருங்கைக்காய் கூட வாங்கக்கூடாதாக்கும். வேண்டாம்னா விடு. ஆமாம், அது மரம் எதுவும் வச்சிருக்கோம் என்னமோ. இல்லையே, எப்பவுமே நான் தானே கொடுத்து விடுவேன் எதுக்கு எடுத்தாலும். காயெல்லாம் அதுகிட்டலாம் மரங்கிற ஒன்றும் இல்லையே. இங்கே யாரு? உனக்கு தான் மரம் இல்லையே, அவ தான் தாரம்னு சொல்கிறாள்ல, வாங்கிக்க வேண்டியது தானே. நேற்ற முந்தா நாளை பார்த்து சுதாட்ட போய் எட்டி எனக்கு 2 கூடுன்னு வாங்கிக்கிட்டு இருந்தா. ஏன் உன் அக்கா உன் தங்கச்சி வீட்டு மரம் தானே, அவள்கிட்ட கேட்டா அவள் பிடுங்கி தரப்போறாள்ல. ஏன் நீ கேட்டான்னா? சுத்தமா வேண்டான்னா விட்ரு. சும்மா நீ எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சொல்லு. இல்லையா? வேண்டாம் மம்தா, விடு. என்னன்னு தெரியல உங்கள் 2 பேத்துக்குள்ள அப்படி பாசமாக இருப்பிய. இன்னைக்கு என்ன ஆச்சு 2 பேத்துக்கும்? சரி பெரியம்மா, வேண்டாம்னா இருக்கட்டும். கேட்கத்தான் முடியும், கெஞ்சவா முடியும். ஏ பவி. என்னம்மா? இங்கே வா. பெரியம்மா வீட்லையாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டும். நம்ம இம்புட்டையும் வச்சு என்ன செய்ய? இன்னும் ஒரு கட்டு கூட வீட்டில் அடக்கு. இன்னும் அடுத்த பட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. டெய்லிக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? மளிகை கடையில் கொண்டு கொடுத்தா வாங்கிக்குவானுவத்தா? மகொண்டே தான் கூட. நீ வேறு பெரியம்மா 5 ரூபா. அவங்க விற்கிறது ஒரு காய் 10 ரூபா கூட விற்பாவ. நம்மள்கிட்ட வாங்குறது ஒரு கட்டை 5 ரூபாய்க்கு கூட வாங்குவாங்க. அதுவும் சீசனா மலிஞ்சு கிடக்கும். கடைக்கு கடை வேண்டாம்னு கூட சொல்லிடுவா. கடை தான் எங்கள்கிட்ட கிடக்குது வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லுவா பெரியம்மா. என்னத்துக்கு கடையில் போய் கெஞ்சிக்கிட்டு? இந்த மனசை அன்னைக்கே சொல்லிவிட்டார். நான்லாம் கொண்டு போக மாட்டேன் மல்லிகா, கடையிலலாம் வாங்க மாட்டேறவ. நீங்கள் நான் கூட இல்லைன்னா முத்தனா முத்திட்டு போகுது அப்படின்ட்டு போயிட்டாரு. நமக்கு பார்க்க சைக்கிளில் பெரியம்மா மரத்தில் அப்படியே கிடக்கும். ஐயோ, யாருக்கிட்டையும் கொடுத்தாலும் குழம்பு வைப்பாவலேன்ட்டு. அக்கம் பக்கம் எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் தான் இருக்குது. யாருக்கிட்ட நம்ம ஓசி கொடுக்க முடியும்னு சொல்லு. எங்கள் பெரியத்தை எப்போ பார்த்தாலும் வாங்கிக்கிறோம். அதுதான் இப்போ வேண்டாமா. இருந்துட்டு போது, வேண்டாம்னா இருக்கட்டும். ஏமா கூப்பிட்டேன்? இந்தா, இதை போய் முல்லை பெரிய மாட்டில் கொடுத்துட்டு வரியா? இல்லையா? நான் கூட கொண்டே கொடுக்கணும் தாத்தா. நான் அங்கே கூட்டு மரத்தில் பிடிங்கி கொடுக்கலாம்ட்டு இருந்தேன். நீ கொடுத்து விட்றியா? இருக்கட்டும் பெரியம்மா, நான் நீ கொடுத்து விட்றேன். நாளைக்கு இது நீ கொடு. சரிம்மா, முல்லை பெரியம்மா வாங்கிக்கோம்ல. அம்பாக்காட்ட கொடு. முல்லை பெரியம்மா வாங்காட்டி போகுது. நீ முல்லை பெரியம்மா கூப்பிடாம அன்போக்காவை கூப்பிட்டு கொடு, அவள் வாங்கிக்கிடுவா. சரி.
வாங்கலன்னா வாங்கிடுவாடி, வாங்கலன்னா திருப்பி கொண்டுகிட்டு வாடி. அப்ப சரி, வாங்கலன்னா திருப்பி கொண்டு வந்துடு, வாங்கலன்னா கொண்டுகிட்டு வா. சரியா? போ, இந்த பெரிய தட்டை கொடுக்கலாமே. அப்பதான் இந்த உனக்கு வேண்டாமா? வேண்டாம். ம், சரி வேணாட்டி போ. சரி பெரியம்மா, அப்ப நான் வாரேன், வேலை கிடக்கு. போயிட்டு வா. ஏண்டி, என்ன ஆச்சு உனக்கு மல்லியாளுக்கும்? நல்லா பேசிக்குவே, நீ உசுரே விடுவ, அவ உன் மேல உசுரா இருப்பா. அவ கூட உன்னைய கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறா, நீ அவள்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. உனக்கும் மல்லியாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அது வேற விஷயம், விடு. எனக்கும் அவளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் மாமியாரி தான் ஒரு மாதிரி பேசிவிட்டா பார்த்துக்க. அவள் என்னைக்கு தான் நம்மளை பேசலை, இன்னைக்கு புதுசாக பேச. அவள் ஒரு மாதிரி பேசவும் நமக்கு பிடிக்கல. இவெல்லாம் நம்மளை பேசுகிறாளே வைக்கிறாளேன்னு கூவவும் ஒரு பக்கம். சரி போ, என்ன தன்ட்டு தான். அப்புறம் இவ கூடயும் நான் பேசுறது கிடையாது. அதுக்கு இவ என்ன பண்ணுவா? மல்லிகானா உன் மேலே உசுரா இருப்பா, உன் கூட பாசமாக இருப்பா, உனக்குன்னா எல்லாம் பண்ணுவா. நீ முடியாமல் கிடந்தாலும் பார்க்குறவ மல்லியாவே. அவன் மேலே இப்படி கோச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லையேட்டி. பார்க்காட்டி போட்டு முத்தம்மா, ஒன்றும் குறை இல்லை. எவளும் நம்மளை பார்க்க வேண்டாம். எதுக்கு அவள் பார்க்கணுன்னு இதா? அவள் பார்க்க வந்தா கூட எதுக்குடி நீ அவளை பார்க்க போகிறேன்னு அவள் மாமியை கேட்பா. எவளும் பார்க்க வேணாம், நானும் எவள்கிட்டையும் பேச வேண்டான்னு தான் பேச்சை நிறுத்திக்கிட்டாச்சு. அப்படியா? சரி விடு. அண்ணி, அன்பண்ணி. யாரு? பவி வந்திருக்கேன். என்னடி பவி, இங்க வாங்க. என்னத்தா பவி? ஒன்றும் இல்லை பெரியம்மா, சும்மா தான் வந்தேன். என்ன அன்பு அண்ணி அன்பு அண்ணின்னு அவளை கூப்பிட்டுட்டு இருக்கா? என்னடின்னு கேட்டா சும்மா தான் வந்தேங்கிற. ஏன் என்ன? ஒன்றும் இல்லை பெரியம்மா, சும்மா தான் வந்தேன். ஏன் நான் கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டியா? என்னடின்னு கேட்டா என்ன முருங்கக்கா கையில இருக்கு, அது வீட்டுல புடுங்கணும் பெரியம்மா. சரி, அதே இது கொண்டு வந்திருக்க. பவி, என்னடி? அண்ணி சொல்லு. இந்தாங்க அம்மா, முருங்கக்கா கொடுத்து விடுச்சு. வேணாம் வேணாம், கொண்டுக்கிட்டு போ. ஏங்க பெரியம்மா? பவி இங்க கொண்டா. இந்தாங்க அண்ணி, இந்தாங்க அண்ணி, கொண்டா. நல்ல கயர் அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துச்சு. என்னடி என்னடி எதுக்குடி கூப்பிட்றான்னு கேட்குறேன். வாயை திறக்கல. அம்மா கொடுக்க சொன்னிச்சு, நீ இப்போ அவள்கிட்ட கொடுக்குற. ஏன் என்கிட்ட கொடுக்க கூடாதுனால அவங்க அம்மா? அப்படிலாம் இல்லை பெரியம்மா, அன்பக்காட்ட கொடுக்க சொன்னிச்சா. சரி, நான் அன்பக்காவை கூப்பிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லலை பெரியம்மா. ரொம்ப விவரமாக தான் இருக்கிறிய மல்லிய மகள்லாம். அப்புறம் ஆத்தாவோட விவரம் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லையா? அப்புறம் புள்ள விவரமாக தானே இருக்கும். எல்லாம் ரொம்ப விவரம் தாண்டி. அப்படிலாம் இல்லை பெரியம்மா. முருங்கக்கா வேணாம். என் அன்பே, கொடுத்து விடு. நம்ம காட்டில் இருந்துச்சு, நான் போய் பார்த்து 2 நாள் பிடுங்கிட்டு வரேன். நீ கொடுத்து விடு. அக்கா கேட்டு 4 நாள் ஆச்சு. நேற்று போய் பிடிங்கிட்டு வரேன், நீங்கள் பிடிங்கிட்டு வரல. முந்தா நாள் பிடிங்கிட்டு வரேன், நீங்கள் பிடிங்கிட்டு வரல. 1 வாரத்துக்கு முன்னாடி பிடிங்கிட்டு வரேன், நீங்கள் வரல. இப்போ அவள் பிடுங்கிருக்கா, கொண்டு வந்து தரா. அதையும் கொடுத்து விடு கொடுத்து விடு. நீங்கள் போய் இன்னைக்கு பிடுங்க போகிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. எட்டலம்பிங்க, குச்சி இல்லம்பிங்க, அது இல்லை இதுலன்னு அது ஒரு சரக்கு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பீங்க. நீங்கள் பிடுங்கவே மாட்டீங்க. நீங்கள் பிடுங்கவே வேணாம். பிடுங்க, எல்லாம் இருக்குது, வேணாம். உள்ள அழுகிற மாதிரி இருக்கு. பெரியம்மா தூக்கிட்டு வாங்க பெரியம்மா, தம்பியை நான் பார்க்குறேன். அன்பண்ணி, பெரியம்மா கொடுக்க சொல்லுதே, கொடுத்துருவீங்களா? அண்ணி அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். நானே குழம்பு வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னடா போட்டு வைக்கிறதுன்னு. நீ இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கா, இதை கொடுப்பனா என்ன? கொடுக்க மாட்டேன். டேஸ்டா இருக்கும் அண்ணி, வைங்க. ஏய் குட்டி பையன், வாங்க அத்தைக்கிட்ட, வாங்க அத்தைக்கிட்ட வந்துருங்க. ஜிஜி ஜிஜி. ஐயோ, ரொம்ப அத்தை தான். வேணாம் டீ, உங்ககிட்ட வந்தா அழுவான் அழுவான். அழ மாட்டா பெரியம்மா, கொடுங்க பெரியம்மா. அழுவாங்கிறல்ல, ஆட தங்க நீ அத்தைக்கிட்ட. எங்க பெரியம்மா என்கிட்ட அழுவுறான் பாருங்க, பாட்டுக்கு தூக்கிட்டு போய் வச்சுக்க. நீ உண்மைக்கு சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களா? தூக்கிட்டு போய் வச்சுக்கோன்னு. அப்புறம் நான் நிஜமாவே தூக்கிட்டு போயிடுவேன் தம்பிய, பார்த்துக்கிடுங்க. ஆமா, நீங்க சும்மா சொல்றீங்களா நிஜமா சொல்றீங்களா? நிஜமாவே தூக்கிட்டு போன்றீங்களா? ஆசையா இருக்கு, அப்புறம் தூக்கிட்டு போயிடுவேன். உண்மைக்கு தம்பி சொல்றேன், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? தூக்கிட்டு போறேன்னா போ. இப்பதான் தூங்கி எந்திரிச்சான், நல்லா கொஞ்ச நேரம் விளையாடுவான். அவனும் எங்காவது போகணுன்னு தான் ஆசைப்படுறான். ஏய் சும்மா இருக்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அங்கெல்லாம் ரோடுக சரியில்லை, அதெல்லாம் அங்கே தூக்கிட்டு போகக்கூடாது. ரோட்டு கிட்டுக்கு ஓடினானா போச்சு. நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. ஆமாம், எங்கே தூக்கிட்டு போக சொல்கிற பற்றி அவளை? ஏய் வாடா, அவள் போகணுமா? என்னது நானாம்மா? நல்லா வேணாம் வேணும் நல்லா சொல்ல கற்றுக்கிட்டியே. ஒழுங்கா வந்துரு, அடிச்சு போட்டுருவேன். அவள் போகணுமா வீட்டுக்கு? வாடானா வேணாம் வேணாங்கிற. குறி, நீ கிளம்புடி. பெரியம்மா பெரியம்மா, அவன் என் கூட வரணும்னு நினைப்பான் போல பெரியம்மா. நான் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு எங்கள் வீட்டில், அப்புறம் தூக்கிட்டு வரேன் பெரியம்மா.
ஆசையாக இருக்கு இவனை தூக்கிட்டு போகணுன்னு. அங்கேயும் தம்பி பையன் வரவே மாட்டான், சித்தி விடாது. அதனால குட்டி பிள்ளைங்க பார்த்தா ஆசையாக இருக்கு தூக்கிடணுன்னு. இவனை இன்னைக்கு மட்டும் தூக்கிட்டு போகிறேனே, அப்புறமா கொண்டு வந்து அழகா நான் பத்திரமா விட்டுருவேன் இவனை வீட்டில். இல்லை இல்லை, அவன் சேட்டை பண்ணுவான், எதுவாது அங்கங்கே ஏறுவான், ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் நீ அவனை பார்த்துக்கலாம் முடியாது உன்னால. வேணாம் விடு. ஆமாம், சேட்டை பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் பண்ண முடியாது. வேணாம் டி, வேணாம், கொண்டா அவனை. டேய் வாடா. நான் வரமாட்டேன். வாடானா வரமாட்டேன். அவள் தான் தூக்கிட்டு போகிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள்ல, அப்புறம் எதுக்கு சும்மா அவனை வானா? அவனும் வரமாட்டேங்கிறான். வாடான்னு எதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆ விடுங்க, அவள் தூக்கிட்டு போயிட்டு அப்புறமா தூக்கிட்டு வரட்டும். பவி, பத்திரமா தம்பியை பார்த்துட்டு அப்புறம் தூக்கிட்டு வரியா? அண்ணி நான் பத்திரமா பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துடுறேன் அண்ணி. அப்புறம் அவன் பாட்டுக்கு தண்ணியை பார்த்தா ஓடுவாண்டி, அங்கிட்டு இங்கிட்டு விளையாடுவாண்டி, பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு நொறுக்குவாண்டி. அதெல்லாம் நீ பார்த்துக்கலாம் முடியாது உன்னால். சும்மா அங்கெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது, அதே பழக்கமாயிடும். அப்புறம் நீ வரப்பெல்லாம் உன் பின்னாடி வரேன்னு சொல்லி அழ ஆரம்பிப்பான். அதெல்லாம் சரியாக வராது. நீ அவனை கொஞ்சம் விட்டுட்டே போ. சும்மா இருக்க மாட்டேன், நான் தான் சொல்கிறேன் இல்லை பவி, கேட்க மாட்டியா? இந்தரே காய் எங்களுக்கு வேணாம், எங்கள் தோட்டத்தில் இருக்குது. இல்லைன்னா பெரியப்பா கடையில் வாங்கிட்டு வராரு முருங்கைக்காய், நீ கொண்டுட்டு போ. உங்கள் அம்மா அப்படியே நல்ல மாதிரி கொடுத்தாலாக்கும். அவள் எப்படிப்பட்டவன் எனக்கு தானே தெரியும். உங்கள் வீட்டுக்கெல்லாம் என் பேரனை விட மாட்டேன் நான். நீ தூக்கிட்டுலாம் போகக்கூடாது. குட்டி பையன் சரி போ. அப்பத்தா விட மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. நீ போ, அப்பத்தாட்ட போறியா? நானா அடம் பண்ணாமல் போடா. அப்பதான் விட மாட்டாங்க பெரியம்மா, தூக்கிக்கங்க பெரியம்மா. நானும் சொல்ல, அவனே வர மாட்டேங்கிறான். வரமாட்டேன் நடமா. எதுக்காக தான் இப்படி இருக்கீங்களோ தெரில. யாரும் ஆகாது உங்களுக்கு. யாரும் இங்கே வரக்கூடாது, யாரும் உங்களோட பேசக்கூடாது. சொந்தக்காரங்க எல்லாரும் சண்டை. நீங்களும் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டீங்க. யார்ட்டை கொண்டு வந்தாலும் விட்டாலும் விடவும் கூடாது. என்ன அப்படி பண்ணுறீங்களோ தெரில. அவ கூட அழகாக விளாட்றான், போய் தான் அவன் வச்சுக்கிறேன்றான். விட்டாதான் என்னவா? அவனையும் இப்படி வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். நீ தூக்கிட்டு போ, நான் அப்புறமா வரேன் சரியா? அண்ணி அப்புறமா வந்து தம்பி தூக்கிக்கிறேன். நீ தூக்கிட்டு போ, 10 நிமிஷம் வச்சிரு. இந்த கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அண்ணி உடனே வரேன். என்னம்மா? சரிம்மா, விட மாட்டாங்களே அண்ணி. வேணாண்டி, எதுக்குடி இப்போ தூக்கிட்டு போது அங்கே இங்கே தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க? இப்ப தூக்கிட்டு போடி, நான் பார்த்துக்க. பெரியம்மா கோச்சுக்காதீங்க பெரியம்மா. நான் என்ன கோச்சுக்க போறேன்? சரி பாரு, இனிமேட்டுக்கு முருங்கக்காய் தரேன், அது தரேன், இது தரேன் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது சரியா? உங்க அம்மாட்ட சொல்லுவே எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு, புரியுதா? எக்ஸ்ட்ரா மரத்துல நிறைய இருக்கு, இதை பிடிங்கி நீங்க சமைக்கிறது என்ன பெரியமா இருக்கு? நான் தூக்கிட்டு போறேன் பெரியமா. பாய். இவாட தங்க ஓடிடுவோம், உங்க அப்பதான் கூப்பிடக்குள்ள.